Hello all, இது machine learning course ஓட part 9 வீடியோ. போன வீடியோல நம்ம naive bayes அப்படின்ற ஒரு classification algorithm பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம எப்படி வந்து ஆக்சுவலா machine learning கோடிங்ல பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்டா என்ன கத்துக்கணும்னா NumPy அப்படின்ற ஒரு லைப்ரரி. NumPy அப்படின்றது பைத்தானோட ஒரு லைப்ரரி. அந்த டூல் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா பைத்தான்ல இருக்க டேட்டா நம்பர்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கான டூல்ஸ் எல்லாமே அதில் நிறையவே இருக்கும். ஸோ அரேனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும் பைத்தான்ல. அரேனா என்னது? அதில் நம்ம வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ், நம்பர்ஸோ கேரக்டர்ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து நம்ம அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ NumPyல பார்த்தீங்கன்னா அரேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அரேலையோ லிஸ்ட்லேயோ இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா பைத்தானில் எப்படி எழுதுவோம்? ஃபார் லூப் இல்லை வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் ஐ இன் அரே சம் இஸ் ஈக்குவல் டு 0, சம் பிளஸ் இஸ் ஈக்குவல் டு y, பிரிண்ட் சம் சொல்லி நம்ம இவ்வளோ பெரிய கோட் எழுதுவோம். பட் NumPyல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் லைனில் அரேல இருக்க எல்லா நம்பர்ஸையும் வந்து அதை ஆட் பண்ணிடும். ஸோ அதனால தான் வந்து NumPy ரொம்பவே பவர்ஃபுல்லான லைப்ரரின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேஸ் லைக் வந்து மேட்ரிக்ஸ் மாதிரி ஒரு டேபிள் மாதிரி மேட்ரிக்ஸ் டேட்டாவையும் வந்து இது நல்லாவே ஹேண்டில் பண்ணும். பைத்தான்ல இருந்தால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் இந்த NumPy வந்து அதை ஈஸியாகவே ஹேண்டில் பண்ணிடும். ஸோ NumPy வித் ரிலேஷன் டு மிஷின் லேர்னிங்கில் நம்ம இந்த 7 ஸ்டெப்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த NumPy டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக வரும். ஸோ பார்ட் 9 பார்த்தீங்கன்னா NumPyயோட ஃபர்ஸ்ட் பார்ட் அண்ட் பார்ட் 10 பார்த்தீங்கன்னா NumPyயோட செகண்ட் பார்ட். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் எப்போவுமே மிஷின் லேர்னிங்க்கு கோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் தான். நீங்கள் போய் அதை கூகுளில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்க்டாப்பில் போயிட்டு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. எந்த நேம்லையாவது. நான் வந்து சில்லன்க்ரோ எம்எல் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் நேம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஃபோல்டரை வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோல்டர் நேம் காமிக்கும். அந்த நேமில் போய் நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து NumPy டியூட்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் எந்த எக்ஸ்டென்ஷனில் க்ரியேட் பண்ணுறோன்றது தான் இருக்குது. நான் வந்து இதுக்கு ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஜூபிட்டர் நோட்புக் உங்களுக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியலன்னா நீங்கள் கூகுள் க்ரோம்லேயே போயிட்டு ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அந்த ஜூபிட்டர் நோட்புக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு புது நோட்புக் க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் நீங்கள் வந்து கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் அந்த ஜூபிட்டர் நோட்புக்கோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா IPYNB. அந்த எக்ஸ்டென்ஷனை வந்து நான் VS கோட்லேயே ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதை எப்படி டவுன்லோட் பண்ணோன்னா நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஜூபிட்டர் நோட்புக் சொல்லி நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் நீங்கள் டைப் பண்ணாலே இங்கே வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் ஜூபிட்டர் நோட்புக் அப்படின்னு. நான் வந்து இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிக்கல. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபைலில் போயிட்டு நீங்கள் ரீநேம் பண்ணுங்கள். IPYNB. இதுதான் ஜூபிட்டர் நோட்புக்கோட எக்ஸ்டென்ஷன்ஸ். அதை நீங்கள் நேம் பண்ணிட்டீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலரில் வந்து லோகோ மாறிடும். ஸோ இதுதான் வந்து ஜூபிட்டர் நோட்புக். ஜூபிட்டர் நோட்புக்கை நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து அதை விஷுவல் ஸ்டுடியோ கோட்லையும் எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி NumPyயை இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். NumPy இன்ஸ்டால் பண்ணோன்னா ஈஸி தான். எதை இன்ஸ்டால் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு என்னன்னு தெரியும். பிப் இன்ஸ்டால்னு கொடுத்தாலே நம்மளுக்கு பக்கத்தில் என்ன இன்ஸ்டால் பண்ணணுமோ அதை நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன வேணும்? NumPy வேணும். ஸோ பிப் இன்ஸ்டால் NumPy. இங்கே லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன் பட்டன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து லோட் ஆகி உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இங்கே வந்து டிக் மாதிரி காமிக்கும். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ வந்து நெக்ஸ்ட் லைன் போகிறதுக்கு இங்கே வந்து ப்ளஸ் கோடுன்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டிங்கன்னா கொடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ண NumPyயை யூஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து நம்ம ப்ராஜெக்டில் இம்போர்ட் பண்ணணும்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோன்னா, அதாவது இதை நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம எப்போவுமே வந்து இம்போர்ட் பண்ணணும் ஒரு லைப்ரரியை. ஸோ இம்போர்ட் NumPy. எப்போவுமே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து NumPyன்னு டைப் பண்ணிக்கிட்டே இருந்தால் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் அப்பப்போ டைப் பண்ணுறதுக்கு நம்ம எதுவாக இந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஸோ இம்போர்ட் NumPy ஆஸ் NP அப்படின்னா இனிமேட் வந்து நம்ம NumPy பதில் இந்த ப்ராஜெக்டில் ஃபுல்லாகவே நம்ம வந்து NPன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்துட்டு நம்ம வந்து ரன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோன்னா NumPy அரேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி NumPy அரேஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அரே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி ஒரு நார்மல் 1D அரே, அதாவது 1 டைமென்ஷனல் அரே வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லி பார்ப்போம். ஒன்றுமே இல்லை, 1 டைமென்ஷனல் அரேனா ஒரு சிங்கிள் லிஸ்ட், 2 டைமென்ஷனல் அரேனா ஒரு மேட்ரிக்ஸ் மாதிரி, அதாவது ஒரு லிஸ்ட்குள்ளே 2 லிஸ்ட். அதுதான் வந்து மல்டி டைமென்ஷனல் அரே. எப்படி நம்ம 1D அரே கிரியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து எந்த நேமில் ஃபஸ்ட்டு அது இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. அதாவது அந்த அரேயோட நேம். நான் வந்து data 1D அப்படின்ற ஒரு
நேமில் அந்த அரேவை நான் வந்து சேவ் பண்ணுறேன். இங்கே எப்படி அரேவை க்ரியேட் பண்ணணும்னா NumPy டாட் அரே. NP டாட் அரேனா நம்ம வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து NP டாட் அரே ஆஃப். நம்ம வந்து அரேவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அரேஸ்குள்ளே வேல்யூஸ் கொடுக்கணும்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுக்கணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து 1 2 3 4 5 சொல்லி 5 வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து ரன் கொடுக்குறேன். இப்படி ரன் கொடுத்தாலே நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு 1D அரே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி 2D அரே கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ டேட்டா 2D இஸ் ஈக்குவல் டு np.array of. இப்போ நம்ம வந்து 2D அரே கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி, இதுதான் நம்மளோட மெயின் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ப்ராக்கெட் சொல்லி வச்சுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ரெண்டு அரேவை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அரேவை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு 1 2 3ன்னு கொடுத்துக்கிறேன். கமா இன்னொரு அரே ஓப்பன் பண்ணி 4 5 6ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து 2D அரேன்னு ஒன்று கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குது 2D அரே, 2 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு டேபிள் மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து இதை 2D டேட்டான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி NumPy யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை வந்து ஈஸியாக ஸ்டோர் பண்ணலாம். டேட்டா வந்து ஈஸியாக நம்ம மாற்றலாம். டேட்டாவில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பெரிய பெரிய டேட்டா செட் நம்மளுக்கு வரும். மிஷின் லேர்னிங்கில் இப்போ நம்ம ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணுறோன்னா டேட்டா செட்டை வச்சு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். டேட்டா செட் வந்து எப்போவுமே சின்னதாக இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படின்ற போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபிஷியன்ட்டான NumPyன்ற மாதிரி லைப்ரரி யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த லார்ஜ் டேட்டா செட்டில் நம்ம வந்து எஃபிஷியன்ட்டாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரேவோட ஷேப் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். ஷேப்னா எவ்வளோ காலம்ஸ் இருக்குது, எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நார்மலாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் வந்து கொடுக்க போகிறோம். பிரிண்ட் டேட்டா 1D டாட் ஷேப் கொடுத்து நம்ம இதை ரன் பண்ணோம்னா இங்கே வந்து 5 வருது. ஏன்னா நம்மளுக்கு அந்த 1D அரேயில் பார்த்தீங்கன்னா 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதனால நம்மளுக்கு வந்து அவுட்புட் 5 வருது. இதுவே நம்ம 2D பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்களேன். பிரிண்ட் டேட்டா 2D டாட் ஷேப் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2,3ன்னு சொல்லி வருது. ஏன்னா நம்மளுக்கு வந்து 2 ரோ அண்ட் 3 காலம்ஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து அவுட்புட் வந்து 2,3ன்னு சொல்லி வருது. இப்போ வந்து நம்ம இந்த அரேவை வந்து நம்ம ரீஷேப் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதாவது 2 rows 3 columns-ஐ நம்ம வந்து 3 rows 2 columns-ஆ வந்து மாற்றணும்னு சொல்லி நினைக்கிறோம்னா, ஸோ நான் வந்து புதுசாக ரீஷேப்டு _arr அப்படின்ற ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணிட்டு டேட்டா 2D டாட் ரீஷேப், ரீஷேப்னா அப்படியே டாட் ரீஷேப்னு நம்ம கொடுத்துக்கலாம். என்னவா நம்ம ரீஷேப் பண்ணோம், 3 rows 2 columns-ன்னு சொல்லி நான் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மாறிடுச்சு. 3 rows and 2 columns நம்மளுக்கு வந்து இது மாறிடுச்சு. இப்படி தான் வந்து ரீஷேப் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ லிஸ்ட், அதாவது எவ்வளோ ரோஸ் வேணால் இருக்கலாம். ஸோ நம்மளோட 2 dimensional அரேக்கு எவ்வளோ டைமென்ஷன் இருக்குன்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து பிரிண்ட் டேட்டா 2D டாட் dim, அதாவது n dimensional அப்படின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 2ன்னு அவுட்புட் கிடைக்கும். ஏன்னா இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 dimension தான் இருக்குது. இதுவே நம்ம வந்து 3 dimensional டேட்டாவை யூஸ் பண்ணி .ndmனு கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து 3ன்னு அவுட்புட் கிடைக்கும். 3 dimensionalனா ஒன்றும் இல்லை, எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை இன்னொரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். அதுதான் வந்து 3 dimensional டேட்டா. ஸோ மிஷின் லேர்னிங்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரேயோட ஷேப்பும் டைமென்ஷன்ஸும் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே முக்கியம். நம்மளுக்கு வந்து டேட்டா ஆர்கனைஸ்டாக இருக்கான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். ஸோ எப்போவுமே டேட்டாவை ஹேண்டில் பண்ணோன்னா இந்த மாதிரி பவர்ஃபுல்லான லைப்ரரிஸாக நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம வந்து அதை ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும். இதோட பார்ட் 1 வீடியோ முடியுது. நான் வந்து உங்களை பார்ட் 2 வீடியோவில் பார்க்குறேன். பாய்.